ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. பாக்ஸ் ஆஃபீஸை பொழந்து கட்டினுக்காருங்க தலைவர். மலேசியா ப்ரீ சேல்ஸில் இது வரைக்கும் 1.5 லட்சத்துக்கு மேலே டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இது வந்து ஒரு சரித்திர சாதனை. தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 1.5 லட்சம் டிக்கெட் விற்று தீர்ந்ததே கிடையாது. எல்லா ரெக்கார்டையும் நொறுக்கிட்டாரு. ஸோ ஆல் டைம் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரப்போகிறாருன்னு கொஞ்சம் நேரத்தில். ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி ப்ரீ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தாச்சு. அமெரிக்காவில் ஆல்ரெடி கபாலி ரெக்கார்டு உடச்சி இது வரைக்கும் எவனுமே பண்ணாத அந்த $2 மில்லியன் மேலே வசூலை குவிச்சிருக்காரு. அதே போல் ஜெர்மனியில் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துக்கு கிடைக்காத ஒரு சிறப்பான வரவேற்பு. ஆல் டைம் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காரு. கேரளாலையும் பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடிக்கு மேலே ஓப்பனிங் பெற்று நம்பர் 1 பொசிஷன் வரப்போறாரு. கர்நாடகாவில் இது வரைக்கும் டபுள் டிஜிட் யாருமே தொட்டதே கிடையாது. அந்த ஊர் படத்தை தாண்டி வேறு எந்த ஒரு படமும் வந்து டபுள் டிஜிட் தொட்டதே கிடையாது. நம்ம படம் முதல் முறையாக அங்கே 10 கோடி ஓப்பனிங் பெற்று ஒரு பெரிய சரித்திர ஓப்பனிங்கோட உள்ள நுழைய போகிறோம். இந்த நிலையில் தான் இப்போ அடுத்தது ஆந்திரா. நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. அல்லாத விட்டுட்டார். அதாவது சலார், புஷ்பா செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு புக்கிங்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இணையான புக்கிங்ஸ். குறிப்பாக சொல்லனாக்கா 1-2 சென்டரை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார் செகண்ட் பார்ட்டை பீட் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட்டு வந்து 1 மணி நேரத்தில் 1 லட்சம் டிக்கெட் விற்று தீர்ந்துருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மீடியாலாம் வந்து மிரண்டு போய் எழுதுறானுங்க. என்னப்பா நடக்குதுங்க, நம்ம ஊர் படத்துக்கு மவுஸ் இல்லை, தலைவர் படத்துக்கு இங்கே வந்து வேற ஒரு படத்துக்கு ஒரு டப்பிங் படத்துக்கு இங்கே வந்து சலார் ரெக்கார்டு உடைக்குது, புஷ்பா 2 ரெக்கார்டு உடைக்குது, கல்கி படத்துக்கு இணையாக பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் நடக்குது. 1 மணி நேரத்தில் 1 லட்சம் டிக்கெட் எப்படி விற்று தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க ஆந்திரா மீடியாலாம். தலைவருடைய அருமை இங்கே இருக்கிற சில ஹேட்டர்ஸுக்கு புரியல, அவனுக்கு புரியுது.